நாம கேட்கிற கதைகள் எல்லாமே ஜெயிச்சவங்களை பத்தி தானே பேசுது. சரித்திரம் எப்போதுமே ஜெயிச்சவங்க பக்கம் தான் நிக்குது. ஆனா தோத்து போனவங்களோட நியாயத்தையும் அவங்க கதையையும் நாம என்னைக்காவது முழுசா கேட்டிருக்கோமா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய சரித்திரத்தோட மறுபக்கத்தை தான் நாம இன்னைக்கு புரட்டி பார்க்க போறோம். ராமாயணம். இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுல ரெண்டு முகம் வந்து போகும். ஒன்னு தர்மத்தோட தலைவனா, கடவுளோட அவதாரமா நாம பார்க்கிற ஸ்ரீராமன். இன்னொன்னு அரக்கனா, கெட்டவனா, சீதையை கவர்ந்து போனவன்னு நாம நினைக்கிற ராவணன். தலைமுறையா ராவணன்னா 10 தலை, திமிரு, கோபம், அழிவு, இப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ராவணன் அவ்வளவுதானா? ஜெயிச்சவங்களோட வரலாறு தோத்தவங்களோட உண்மையான முகத்தை மறைச்சிடுச்சா? இந்த கேள்விகள் தான் இந்த வீடியோவுக்கான ஆரம்பம். ஏன்னா ராவணனுங்கிற பேர் வெறும் வில்லத்தனம் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் சிவபக்தனோட ஆன்மீகம் இருக்கு, ஒரு பேரரசனோட ஆட்சி திறன் இருக்கு, ஒரு குடும்ப தலைவனோட பாசம் இருக்கு, அறிவியல்லையும் கலையிலையும் பெரிய ஆளா இருந்த ஒரு அரியனோட ஞானம் இருக்கு. ராவணன் ஒரு திராவிட மன்னன், அவனோட பெருமைகள் மறைக்கப்பட்டதும் சில மாற்று பார்வைகள் இன்னைக்கு முன்வைக்கப்படுது. ஜெயிச்சவங்க பார்வையில பார்த்தா தோத்தவங்க அரக்கனாதான் தெரிவாங்க. அந்த வகையில ராமாயணத்துல வில்லனா காட்டப்பட்ட ராவணன் உண்மையில யாரு? ஒரு பெண்ணுக்காக பெரிய போரையே நடத்தினவன், காமத்துல விழுந்தவனா? இல்ல தன் தங்கைக்காக நியாயம் கேட்ட பாசக்கார அண்ணனா? வாங்க ராவணனோட மறுபக்கத்தை, யாரும் அதிகமா பேசாத உண்மைகளை புரட்டி பார்ப்போம். ராவணனை புரிஞ்சுக்க முதல்ல அவனோட பிறப்பு பத்தின பின்னணியை தெரிஞ்சுக்கணும். நாம பொதுவா அவன் அசுர குல மன்னன் ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா அவனோட ரத்தத்துல ஞானமும் வீரமும் சரிபாதியா கலந்திருந்துச்சு. ராவணனோட அப்பா விஸ்ரவஸ் முனிவர். அவர் பிரம்மாவோட மகன், புலஸ்திய முனிவரோட மகன். அதாவது ராவணன் பிரம்மாவோட கொள்ளு பேரன். இது அவனுக்குள் இருந்த பிராமண வம்சாவளியையும் ஆழ்ந்த அறிவையும் காட்டுது. அவனோட அம்மா கைகேசி அசுர குல தலைவர் சுமாலியோட மகள். இப்படி ஒரு ரிஷியோட மகனாவும் ஒரு அசுர இளவரசியோட மகனாவும் பிறந்ததுதான் அவனோட குணத்தில் இருந்த முரண்பாடுகளுக்கு காரணம். அவன் கிட்ட ரிஷிகளுக்கே உரிய ஞானமும் தவ வலிமையும் இருந்துச்சு. அதே நேரம் அசுரர்களுக்கே உரிய பலமும் அடங்காத ஆசைகளும் இருந்துச்சு. அவன் பிறந்தப்போ அவனோட பெயர் தசகிரீவன் அல்லது தசானனன், அதாவது 10 தலைகளை உடையவன் என்றுதான் இருந்துச்சு. ராவணன்கிற பெயர் அவனுக்கு அப்புறமா தான் வந்தது. இதுக்கு சமஸ்கிருதத்துல சத்தமாக அலறுபவன் அர்த்தம். சில தமிழ் ஆய்வாளர்கள் இராவணன் என்பதற்கு இருள் போன்ற நிறம் உடையவன் என்பது போன்ற விளக்கங்களையும் கொடுக்கறாங்க. அவனோட கூட பிறந்தவங்க கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை. இவங்களும் ராவணனோட வாழ்க்கையில முக்கியமானவங்க. ராவணன் தன் அண்ணனான குபேரனை வலுக்கட்டாயமா வெளியேற்றி அவரிடமிருந்துதான் இலங்கையையும் புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றினான். அதனால ராவணனை வெறுமனே ஒரு அரக்கனா பார்க்கிறது சரியில்லை. அவன் ஞானத்துக்கும் அதிகாரத்துக்கும் நடுவுல பிறந்த ஒரு சக்தி. அவனோட செயல்களை பார்க்கும் போது அவனோட இந்த இரட்டை பாரம்பரியத்தையும் நாம மனசுல வச்சுக்கணும். ராவணனோட குணத்துல ரொம்ப முக்கியமானது அவனோட தீவிர சிவபக்தி. பல புராணங்கள் அவனை அரக்கனா சித்தரிச்சாலும் அவனோட சிவபக்தியை யாராலையும் மறுக்க முடியல. இலங்கையை சுற்றியுள்ள சில பழமையான சிவாலயங்களான திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீச்சரம் போன்றவை ராவணனால் வழிபடப்பட்டவை என்று வலுவான உள்ளூர் நம்பிக்கைகள் இருக்கு. அவனோட பக்திக்கும் அதே நேரம் அகங்காரத்துக்கும் ஒரு சிறந்த உதாரணம் அவன் கைலாய மலையை தூக்கின கதை. ஒரு தடவை தன் தாய்க்காக சிவபெருமானியை இலங்கைக்கு கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டு கைலாயத்துக்கே போனான். தன் பலத்து மேல இருந்த கர்வத்துல அந்த மலையையே அடியோடு பெயர்த்து தூக்க முயற்சி செஞ்சான். இதுல தாய் பாசம், பக்தி இருந்தாலும் என்னால எதுவும் முடியும்ங்கிற திமிரும் இருந்துச்சு. அவன் மலையை அசைச்சதும் தியானத்தில் இருந்த சிவன் தன் கால் பெருவிரலால மலையை லேசா அழுத்தினார். அந்த பாரம் தாங்காம ராவணனோட கைகள் நசுங்கி வலியில அலறினான். அந்த அலறல் உலகத்தையே நடுங்க வச்சதாலதான் அவனுக்கு ராவணன், அதாவது அலற வைத்தவன்னு சிவன் பேர் வச்சதா சொல்லுவாங்க. தன்னோட தவறை உணர்ந்த ராவணன் அந்த வலியிலையும் தன் நரம்புகளையே எடுத்து ஒரு வீணை மாதிரி செஞ்சு சாமவேத மந்திரங்களை இசையா மீட்டி சிவனோட புகழை பாடினான். அந்த பாடல் தான் இன்னைக்கும் நாம கேட்கிற சக்தி வாய்ந்த சிவ தாண்டவ ஸ்தோத்திரம். அவனோட பக்தியை பார்த்து மகிழ்ந்த சிவன் அவனை மன்னிச்சு சந்திரஹாசம் என்ற தெய்வீக வாளையும் நீண்ட ஆயுளையும் வரமா கொடுத்தார். இந்த ஒரு நிகழ்வே ராவணனை புரிஞ்சுக்க போதும். அவனோட பக்தி பெரியது, ஆனா அது அகங்காரத்தால சூழப்பட்டிருந்தது. இந்த அகங்காரம் தான் அவனோட பலம், அதே சமயம் பலவீனமும் கூட. ராவணனை ஒரு வில்லனா மட்டுமே பார்க்கிற நாம அவன் எவ்வளவு சிறந்த ஆட்சியாளனா இருந்தான்னு யோசிச்சு பார்க்கணும். வால்மீகி ராமாயணத்திலேயே ராவணனோட ஆட்சியில இலங்கை ரொம்ப செழிப்பா இருந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. அவன் அரக்கன்னு சொன்ன காப்பியங்களால கூட அவனோட ராஜ்யத்தோட வளத்தை மறைக்க முடியல. அவன் தலைநகரம் இலங்காபுரம் சிறந்த பாதுகாப்பு அமைப்புகளோடவும் நேர்த்தியான கட்டிடக்கலையோடவும் இருந்துச்சு. மக்கள் வளமாகவும் பாதுகாப்புடனும் வாழ்ந்தாங்க. அவன் ஒரு சிறந்த அரசியல்வாதி என்றும் சொல்லலாம். உதாரணமா அனுமனை பிடிச்சப்ப கோபத்துல கொல்ல சொன்னாலும் தம்பி விபீஷணன் தூதரை கொல்வது தர்மம் இல்லைன்னு சொன்னதும் தன் தவறை உணர்ந்து அந்த முடிவை மாத்திக்கிட்டான். இது கோபத்திலையும் நியாயத்தை கேட்கிற ஒரு மன்னனோட பக்குவத்தை காட்டுது. அது மட்டும் இல்லாம ராவணன் அறிவியல்லையும் தொழில்நுட்பத்திலையும் திறமையானவனா இருந்திருக்கான். புஷ்பக விமானம்ங்கிறது அந்த காலத்தோட தொழில்நுட்ப வளர்ச்சியை காட்டுற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இலங்கையோட சிகிரியா பாறைக்கோட்டை
மலை ராவணோட கோட்டையா இருக்கலாம்னும் புஷ்பக விமானம் இறங்குற தளமா இருந்திருக்கலாம்னும் சில நவீன ஆய்வாளர்கள் ஊகிக்கிறாங்க. ஆனா இதுக்கு உறுதியான தொல்பொருள் சான்றுகள் இல்லை. கல்வி கலைகளுக்கு ராவணன் கொடுத்த முக்கியத்துவம் ரொம்ப பெருசு. அவன் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, அவன் ஒரு மாபெரும் பண்டிதன். 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் படிச்சவன். அவன் ஒரு மிகச்சிறந்த வீணை வாசிப்பாளன். அவனோட கொடியில கூட வீணை சின்னம் தான் இருந்துச்சு. இப்படி நிர்வாகம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம்னு எல்லாத்திலையும் சிறந்து விளங்கின ஒரு பேரரசனை வெறும் காமத்துக்காக அலைஞ்சவன் சொல்றது வரலாற்றோட ஒரு பக்கத்தை மட்டும் பாக்குற மாதிரி தான். ராவணனோட போர் வீரத்தை தாண்டி அவனுக்குள்ள ஒரு அறிஞனும் கலைஞனும் சித்தனும் இருந்தான். ஜோதிடம், மருத்துவம், தந்திர சாஸ்திரம்னு பல துறைகள்ல அவனுக்கு இருந்த அறிவோட வெளிப்பாடா ராவண சம்ஹிதை அப்படின்ற நூல் சொல்லப்படுது. இந்த நூல் ராவணனால் எழுதப்பட்டதாக பாரம்பரியமா நம்பப்படுது. இந்த நூல்ல ஒருத்தரோட தலைவிதியை மாத்திர மந்திரங்கள், செல்வத்தை ஈர்க்கிற வழிகள் எல்லாம் இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. ராவணன் தன் மகன் இந்திரஜித் பிறக்கும் போது எல்லா கிரகங்களையும் சாதகமான இடத்துல இருக்க வச்சதா ஒரு கதை உண்டு. இது அவனோட ஜோதிட திறமையை காட்டுது. அது மட்டும் இல்லாம ராவணன் சித்த மருத்துவத்திலையும் நிபுணனா இருந்தான். ஆர்க்க பிரகாசாங்கிற ஆயுர்வேத நூல் குழந்தைகளோட நோய்களுக்கான சிகிச்சை முறைகளை பத்தி பேசுது. இந்த நூலும் ராவணனால் எழுதப்பட்டதா நம்பப்படுது. இசையை பொறுத்தவரை அவன் ஒரு மேதை. தன் நரம்பையே வீணையின் கம்பியாக்கி சாமகானம் இசைத்தவன் சொல்றது ஒரு பிரபலமான கதை. அவனோட இசை ஒரு தவம் மாதிரி. ருத்ர வீணைங்கிற இசைக்கருவியை உருவாக்குறதுல அவன் வல்லவன் சொல்லுவாங்க. அவனோட 10 தலைகள்ங்கிறது அவன் 10 துறைகள்ல பெரிய அறிவாளியா இருந்ததை குறிக்குதுன்னு சில நவீன விளக்கங்கள் சொல்லுது. அந்த துறைகள் தான் அரசியல், நிர்வாகம், போர், மருத்துவம், ஜோதிடம், இசை, தந்திரம், வேதம், கட்டிடக்கலை, விமானவியல்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த அறிவும் ஞானமும் தான் ராவணோட உண்மையான சக்தி. ராமாயண போருக்கு மூல காரணம் என்ன? ராவணன் சீதை மேல ஆசைப்பட்டதான்னு சுருக்கமா சொல்லிடுறோம். ஆனா அந்த பிரச்சனை ஆரம்பிச்ச இடம் அவனோட தங்கை சூர்பனகை. தண்டகாரண்ய வனத்துல ராமன் மேல ஆசைப்பட்டு அதை சூர்பனகை சொன்னா. அது மறுக்கப்பட்டதும் சீதையை தாக்க முயற்சி பண்ணா. இதுக்காக லட்சுமணன் அவளோட மூக்கையும் காதுகளையும் அறுத்து அவமானப்படுத்தினான். ரத்தத்தோட அவமானத்தோட தன் அண்ணன் ராவணன் கிட்ட போய் அழுதா. இங்கதான் கதை மாறுது. தன் தங்கை அப்படி நிக்கிறத பார்த்த எந்த அண்ணனும் கோவப்படுவான், நியாயம் கேட்பான். ராவணனும் அதையே தான் செஞ்சான். அவன் உடனடியா போருக்கு போகல. முதல்ல இப்படி அவங்க உன்னை துன்புறுத்துற அளவுக்கு நீ என்ன தப்பு செஞ்ச இன்னும் கேட்டதா கம்பராமாயணம் சொல்லுது. சூர்பனகை சீதையோட அழக வர்ணிச்சு அவளை கவர்ந்துட்டு வர சொல்லி ராவணனை தூண்டினான். இங்க ராவணன் எடுத்த முடிவுதான் தப்பானது. அவன் நேரா ராமன் கூட சண்டை போட்டிருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா ராமனை பழிவாங்க சீதையை கடத்த முடிவு செஞ்சான். இது ஒரு வீரனுக்கு அழகில்லாத செயல். ஆனா சீதைய கடத்தின விதத்துல கூட மாற்று கருத்துக்கள் இருக்கு. வால்மீகி ராமாயணம் ராவணன் சீதையோட தலைமுடியை பிடிச்சு இழுத்துட்டு போனதா சொல்லுது. ஆனா கம்பர் மாதிரியான தமிழ் கவிஞர்கள் ராவணன் சீதையை தொடாம அவள் நின்ன நிலத்தையே பேர்த்து எடுத்துட்டு போனதா சொல்றாங்க. இலங்கைக்கு கொண்டு போன பிறகும் அவன் சீதையை தன் அரண்மனையில வைக்கல. அசோக வனத்துல பெண் காவலர்களோட பாதுகாப்புல தான் வச்சான். அவன் அவளை மிரட்டினான். ஆனா பலத்தை உபயோகப்படுத்தி அவளை தீண்டவே இல்லை. 1 வருஷம் அவகாசம் கொடுத்தான். இது அவனோட காமத்தை விட அவனோட பிடிவாதத்தையும் ராமனை அவமானப்படுத்தணும்ங்கிற எண்ணத்தையும் தான் காட்டுது. தன் தங்கைக்காக ஒரு பெரிய யுத்தத்தையே சந்திச்சான் ராவணன். தன் பிள்ளைகள், சொந்தக்காரங்க, மொத்த ராஜ்யத்தையும் அந்த போர்ல இழந்தான். ஒரு அண்ணனா தன் தங்கைக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கேட்க போனவன் ஒரு அரசனாக தப்பான வழியை தேர்ந்தெடுத்ததால தன் குலத்துக்கே அழிவை தேடிக்கிட்டான். இதுதான் ராவணனோட வாழ்க்கையோட சோகம். இது வரைக்கும் நாம கேட்ட ராவணன் கதை நமக்கு தெரிஞ்ச ராமாயணத்திலிருந்து ஒரு புது பார்வையை காட்டுது இல்லையா? இது மாதிரி மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ராவணனை பத்தின உங்க கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு திறமை, அறிவு, வரம், பெரிய சாம்ராஜ்யம், சிவபக்தி எல்லாம் இருந்தும் ராவணன் ஏன் தோத்து போனான்? அவனோட வீழ்ச்சிக்கு உண்மையான காரணம் என்ன? ராவணனோட அழிவுக்கு காரணம் அவனுக்கு வெளியே இருந்து வரல, அது அவனுக்குள்ளேயே இருந்துச்சு. அதோட பேரு அகம்பாவம். நான் என்னால எதுவும் முடியும், எனக்கு நிகர் யாரும் இல்லைங்கிற கர்வம். இந்த கர்வம் தான் அவனோட அறிவை குருடாக்கிடுச்சு. போர் ஆரம்பிச்சப்போ அவனோட தம்பி விபீஷணன், மனைவி மண்டோதரி, தாத்தா மாலியவான் மாதிரி நிறைய பேர் சீதையை திருப்பி அனுப்பிட்டு சமாதானமா போக சொல்லி அறிவுரை சொன்னாங்க. ஆனா ராவணன் யார் பேச்சையும் கேட்கல. அறிவுரை சொன்ன விபீஷணனையே சபையை விட்டு விரட்டி அடிச்சான். ஒரு தலைவன் நல்ல ஆலோசகர்களை இழக்கிறது தான் அவனோட வீழ்ச்சியோட முதல் படி. தன்னோட மகன் இந்திரஜித் இறந்த பிறகாவது அவன் போரை நிறுத்தி இருக்கலாம். ஆனா அவனோட குடும்ப பாசத்தை விட அவனோட கௌரவம் பெருசா நின்னுச்சு. நான் ஆரம்பிச்ச போர்ல பின்வாங்க மாட்டேன்ங்கிற பிடிவாதம் அவனோட மொத்த குலத்தையும் அழிச்சுது. கடைசி போர்ல ராமன் கூட மோதுறதுக்கு முன்னாடி ராவணன் ஒரு யாகம் செஞ்சான். அது முடிஞ்சா அவனை யாரும் ஜெயிக்க முடியாது. வானரப்படை அந்த யாகத்தை கலைக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அவன் அசையல. கடைசியில அவனோட மனைவி மண்டோதரியை துன்புறுத்துற மாதிரி செஞ்சாங்க.
அதை கேட்டு யாகத்தை பாதியிலேயே விட்டுட்டு எழுந்தான் ராவணன். இது அவனுக்குள்ள இருந்த கணவனை காட்டினாலும் அந்த ஒரு நொடி உணர்ச்சி வசப்பட்டது அவனோட கடைசி வாய்ப்பையும் பறிச்சிடுச்சு. கடைசியில ராமரோட அம்புல அவன் விழுந்தது வெறும் வில்லனோட முடிவு இல்லை, அது அறிவும் திறமையும் அகம்பாவத்துக்கு அடிபணிஞ்சா என்ன ஆகும்ங்கிறதுக்கான ஒரு பாடம். ராவணன் இறந்ததும் ராமரே அவனோட வீரத்தையும் ஞானத்தையும் பாராட்டினதா கதைகள் சொல்லுது. அவன் செஞ்ச தப்புகள் மன்னிக்க முடியாதவைதான். ஆனா அந்த தப்புகளுக்கு பின்னால் இருந்த காரணங்களையும் அவனோட திறமைகளையும் நாம ஒதுக்க முடியாது. அவன் ஒரு முழுமையான கெட்டவன் இல்லை, அவன் ஒரு சோக கதையின் நாயகன். தன் பலவீனத்தால தன் பலத்தையே அழிச்சுக்கிட்ட ஒரு மாபெரும் வீரன். ராவணனோட இந்த கதையை நாம பார்க்கும்போது நமக்கு ஒண்ணு நல்லா புரியுது. வரலாறுங்கிறது கருப்பு வெள்ளை கிடையாது, அதுல பல நிறங்கள் இருக்கு. ராவணன் முழுசா நல்லவனும் இல்ல, முழுசா கெட்டவனும் இல்ல. அவன் மனுஷ குணங்களோட ஒரு கலவை. ஜெயிச்சவங்களோட வரலாறு ராமனை கடவுளா காட்டுது. ஆனா தோத்தவன் பக்கத்துல நின்னு பார்த்தா ராவணனும் ஒரு மாபெரும் தலைவனா, தன் குலமானத்துக்காக போராடின ஒரு வீரனா, காலத்தோட சதியால வீழ்ந்த ஒரு சோக நாயகனா தெரியறான். வால்மீகி ராமாயணத்துல அவன் கொடியவனா சொல்லப்பட்டாலும் பல நாட்டுப்புற கதைகள்லயும் தெற்காசிய நாடுகள்லயும் அவன் ஒரு மாவீரனா போற்றப்படுறான். இன்னைக்கும் இந்தியாவோட சில பகுதிகளில், குறிப்பா கோண்டு பழங்குடியின மக்கள் ராவணனை வழிபடுறாங்க. அதனால ராவணனை ஒரே வார்த்தையில அடக்க முடியாது. ஒவ்வொரு கதைக்கும் ரெண்டு பக்கம் இருக்குங்கிற மாதிரி ராமாயணத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு. நாம இதுவரைக்கும் ஒரு பக்கத்தை மட்டும்தான் அதிகமா கேட்டு இருக்கோம். இன்னைக்கு அதோட மறுபக்கத்தையும் கொஞ்சம் புரட்டி பார்த்திருக்கோம். இப்போ சொல்லுங்க, ராவணனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் காவியங்கள் சொல்ற மாதிரி கொடிய அரக்கனா, இல்ல தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்ட வரலாற்றால வஞ்சிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த வரலாற்று பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு புதிய தேடலோட சரித்திரத்தோட இன்னொரு பக்கத்தை புரட்ட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.